दादी जानकी, मैं और தாதி हमारी माता जी ஜானகியுடன் लक्ष्मी बहन बाबा के साथ நானும் मंदिर में இருந்தேன். बैठे थे। கூட बारिश के ஒரு दिनों में லக்ஷ்மி बाबा மாத்தா निकले அவர்கள் होते थे, இருந்தார்கள். तो அப்பொழுது हम வந்து मेरे साथ बाबा மழைக்காலமாகும். कुछ தீதி लेन देन அவர்கள் कर रहे थे। பாபா ரூமுக்கு வந்தாங்க. तो दीदी अंदर कमरे में आई அப்ப சொன்னாங்க और தீதி कहा, बाबा பாபா கிட்ட, एक பாபா विजिटर ஒரு आया வயதான है, वो பாபாவுடைய बाबा को कुछ குழந்தை कहने ஒருத்தர் चाहता है। வந்திருக்கிறாரு तो बाबा ने அப்படின்னு कहा, हाँ பாபாவுக்கு अंदर बुलाओ। கூறுகின்றார்கள். तो உடனே बाहर பாபா आया கூறினார், और उसकी அவரை शक्ल உள்ளே लगता था, मैं नहीं समझती அழையுங்கள். उसकी आयु कोई इतनी बड़ी होंगी, நான் அவரை परंतु பார்த்த பொழுது ரொம்ப जैसे मौसम के வயதானவரா कारण தெரியல. सारे wrinkles हो जाते हैं, இருந்தாலும் அவருடைய முகங்கள் எல்லாம் धूप के कारण பார்த்தீங்கன்னா कुछ भी हो, तो தோள்கள்லாம் வந்து चेहरा சுருங்கி ऐसा था இருந்தது. और இது कपड़े வெயிலின் जैसे किसान காரணமாக கூட पहनते हैं, இருக்கலாம். कपड़े அப்படி ऐसे कपड़े थे, அவருடைய ஆடை धोती கூட वगैरह। तो वो விவசாயியை बाबा के போல सामने आया தெரிந்தது. और बाबा को அவர் एक பாபாக்கு लाल முன்பே रुमाल வந்து था, वो भी जैसे அவர் கையில किसानों का होता வச்சிருந்த है, அந்த और சிகப்பு उस लाल கர்ச்சிப்ல रुमाल में வந்து कुछ था। तो ஏதோ बाबा வந்து को दे रहा கொண்டு था வந்து और பாபாவுக்கு बहुत प्यार से கொடுக்கின்றார். बाबा ने दृष्टि देकर कह பாபாவும் दिया। மிக तो அன்பாக बाबा को कहता, பார்வை திருஷ்டி बाबा इसके கொடுத்து अंदर हमारे அதை खेत வாங்கி हैं, கொண்டார். कुछ चावल பிறகு और कुछ அவர் दाल है। கூறுகின்றார், பாபா இது बाबा என்னுடைய आप நிலத்தினுடைய बहन को कहना कि அரிசி आपके மற்றும் लिए खिचड़ी பருப்பு இதுல बना இருக்கு. करके आपको भोग பாபா கூட लगाए, இருக்க आपको சகோதரிக்கு खिलाए। சொல்லுங்க, तो இது बाबा बहुत நல்விதமாக मीठी दृष्टि கிச்சடி से செய்து वो பாபாக்கு स्वीकार போகு भी किया அளிக்க வேண்டும் और फिर उसको என்று पूरी அவர் भी दी கூறினார். और बस वो तो बहुत இதனை खुश हो பாபா गया, மிகவும் वो बाहर அன்பான गया। திருஷ்டியோடு फिर बाबा ने ஏற்றுக்கொண்டார். कहा, बाबा के பிறகு हाथ அவர் में है மிகவும் वो बटुक था, மகிழ்ச்சியோடு வெளியே சென்று बाबा ने वो விட்டார். दीदी को பிறகு दिया கையில் और இருந்ததை दीदी को பாபா कहा, தீதிக்கு आज ही கொடுத்து, आप ये बनवा करके இன்றே இதனை बाबा को சமைத்து खिलाइए। तो दीदी ने பாபாவுக்கு मुस्कुरा கொடுங்க करके ऐसे किया। அப்படின்னு பாபா तो बाबा சொன்னார். कहे कि ஆகவே भगवान के இவ்வாறு हाथ में அவருடைய है, பாக்கியத்தை किसी का भी உருவாக்கியதை भविष्य நான் बनाना। பிராக்டிகலாக तो इस பார்த்தேன். आत्मा ने बहुत अपना சுதாமாவினுடைய ऊंचा भाग्य கைப்பிடி बनाया। அவல் கொடுத்து तो रेल का மாளிகையை टिकट பெற்றது सुदामा போன்று का இவர் ஒரு एक கைப்பிடி मुट्ठी चावल, அரிசியை கொடுத்து बस தனது वो பாக்கியத்தை आत्मा बाबा से பாபாவிடம் दृष्टि लेकर உருவாக்கினார். के இது इतना खुश, எடுத்துக்காட்டு. इतना அந்த खुश ஆத்மாவானவர் कि बस उसको तो यहाँ ही பாபாவிடம் भगवान திருஷ்டி भी मिला, பெற்றுக் கொண்டு स्वर्ग का அவ்வளவு आत्मा भी हुआ। மகிழ்ச்சியோடு சென்றார்.